இன்றைக்கி நாங்கள் தேனி கம்பமில் இருக்க கிரேப்ஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறையா பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த லொக்கேஷன் இதை பற்றி நிறைய ரிவ்யூஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேப்ஸ் கார்டனுக்கு நாங்கள் ஒரு லன்ச் டைம் தான் போனோம். ஒரு 2:30 3 o'clock ஆயிடுச்சு. நான் போயிட்டுருக்கும்போது ஆன் த வேலே நிறைய அங்கே கிரேப்ஸ் கார்டன் இருந்ததுனால எங்கே வந்து ரிவ்யூஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அங்கே போய் ரீச் ஆனோம். அங்கே பக்கத்துலேயே ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் 3 o'clock மேலே போனதுனால எங்களுக்கு லன்ச் அங்கே வந்து இல்லை. அதனால் நாங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கேரளா ஹோட்டலில் தான் போய் லஞ்சு சாப்பிட்டோம். அங்கே எடுத்த கிளிப் தான் இது. இது பக்கத்தில் இருக்க கிரேப்ஸ் கார்டன். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிரேப்ஸ் கார்டனுக்கு தான் நம்ம போய் இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் போனது வந்து ஜெனிஸ் கிரேப்ஸ் ஃபார்ம். இந்த ஃபார்முக்கு தான் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. அதான் இங்கே சூஸ் பண்ணி வந்தோம். இந்த ஃபார்முக்குள்ளே என்ட்ரானதுமே இதோட லெஃப்ட் சைடில் வந்து நிறைய கிரேப்ஸ் வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு. இது எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கிற கிரேப்ஸாக. இது பக்கத்தில் வந்து ரொம்ப புளிச்ச ஸ்மெல் அடிச்சிச்சு. இதை எல்லாமே ஒயின் பண்ணுறதுக்காக இவங்க எடுத்துக்குவாங்களாம். நான் நடந்து போயிட்டுருக்கிறதுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு பேட்ச் கிரேப்ஸ் இருந்துச்சு. இது வந்து இன்னொரு 3 months ஆஃப்டர் வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிரும் அந்த கிரேப்ஸ்லாம். அந்த மாதிரி ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து எந்த சீசனுக்கு நம்ம போனாலுமே நம்ம கிரேப்ஸ் வந்து வாங்குற மாதிரி அவங்க அடிக்கடி ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த கார்டனில் லாஸ்ட்டில் இருக்கிற பேட்சில் மட்டும்தான் கிரேப்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அது என்ட்ரன்ஸில் வந்து ஒரு டிராக்டர் இருந்துச்சு. அதில் வித்யுத் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே. அவனை கொஞ்சம் விளையாட விட்டுட்டு கிரேப்ஸ் கார்டனுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன். உள்ளே போனதுமே கிரேப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் கிரேப்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து என்னால் நல்லா நிமிந்து கூட நடக்கவே முடியல. அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில் கிரேப்ஸ் எல்லாமே தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த கிரேப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. என்னை விட வித்யுத் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். பக்கத்தில் அந்த கிரேப்ஸை எல்லாத்தையுமே பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனை என்ன பண்ணாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கீழே விட்டாலும் அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கே வந்து நம்ம வாங்குறதுக்காக கிரேப்ஸ் எல்லாமே அவங்கள ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து 1/2 kg வாங்கி வாஷ் பண்ணி அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த கிரேப்ஸவே நான் பார்க்கவே ஆரம்பித்தேன். அவனுக்கு கிரேப்ஸ் சாப்பிட கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் வித்யுத் வந்து மறுபடியும் கிரேப்ஸ் வந்து பிடுங்கி சாப்பிடணுன்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து எவ்வளோதான் கிரேப்ஸ் நம்ம கையில் கொடுத்து சாப்பிட கொடுத்தாலும் மேலேருந்து பிடுங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங் வந்து போகவே இல்லை. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தான். மேலேருந்து தான் பிடுங்கி சாப்பிடுவேன்னு. அதனால் அவனை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த போர்டில் வந்து இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கேட்டுக்கிட்டு இருந்தான். இது உனக்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த டைமில் கதிர் வந்து உள்ளே போய் நிறைய கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் பாருங்கள். அகைன் வெளியே வந்ததுமே மறுபடியும் அந்த டிராக்டரை பார்த்துட்டான். அந்த டிராக்டரில் ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். விளையாண்டுட்டு அவனை கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன்ட்டான். ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்லைடர் இருக்குடான்னு சொன்னதுமே எங்கள் 2 பேரையும் விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டான் ஸ்லைட் பண்ணுறதுக்காக. இந்த கார்டன்லேருந்து வெளியே போய் ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு கிரேப் கார்டனுக்கு போனோம். அது பக்கத்தில் ஒரு பேர்ட்ஸ் ஃபார்ம் இருந்தது. அங்கே மெக்கா பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஒன்று, என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்கும் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் கேட்டிருந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோவில் நாங்கள் கவ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அப்போது இருந்து நீங்கள் என்ன ப்ரொஃபஷ்னல் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் கவ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் எங்களுக்கு கீ வேணும்னு சொல்லி இன்ஸ்டாவில் என்னை பர்சனலாக பிங் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் வந்து ஐடியில் 2 பேருமே சாஃப்ட்வேர் டெவலப்பராக தான் ஒர்க் பண்ணுறோம். எங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டால் நாங்கள் வந்து கவ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் எங்களோட ஃபார்ம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட எல்லாருக்குமே கீ நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்களோட ஃபார்ம் அப்டேட்டட் வீடியோஸ் போடுறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.